ஒரு கேள்வி சொல்லுங்க. அழகு கூடுற மாதிரி நடிப்பு தெரிஞ்சு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்க வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசம்னாலதான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். இல்ல சார், ஒரு நியூ ப்ராஜெக்டுக்காக தான் இது வரைக்கும் இந்த கெட்ட பண்ணலன்னு வச்சிருந்தேன் சார். இங்க இருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுது. கூப்பிட்டு ஆமா ஆமா இல்ல இது இல்ல சில கதாபாத்திரங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் இல்லாம வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நம்மளால கன்வே பண்றதுக்கான சேலஞ்சஸ் எப்பவுமே அமையும். ஒண்ணு அமைதியா இருக்கணும், இல்ல கோவப்படணும். இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலதான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சான விஷயம். எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதுல இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலா கை கால்லாம் ஆட்டி ஆட்டி பண்றப்ப ஒரு எமோஷன் வேற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்றது தானே இந்த படங்கிறது. உடஞ்சு போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டா இருந்தது கூட சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயம் வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமா போட்டு உடைச்சிட்டோம்னா அன்னையில இருந்து வந்து மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாவே லைஃப் அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு நான் வந்து பர்சனலாவே நம்புறேன். இது அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னன்னா அதான் இப்ப யாரு பக்கம் சப்போர்ட் பண்றதுங்கிறது இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, அது காலங்காலமா இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்றங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கத்துக்கலங்கிறது தான் உண்மை. ஒரு கட்ட வரைக்கும் மோசமா தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பன் அப்பா வந்து சில விஷயங்களை பேசுறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்ப அது படம் பார்த்துட்டு வீட்டுல பேசுறதுக்கு கூட நைட் சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தா சந்தோஷம். மனைவி அப்படி சொல்ல முடியாது. யாரு வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யாரு வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டா தப்பான்னு வந்து படத்துல சில கேரக்டர்ஸ் வைக்க வேண்டியதுதான்.